பார்த்தோம். இன்னைக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டர் புரியுற மாதிரி மாற்றி கொடுக்குறத நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அது ஒரு டிரான்ஸ்லேட் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைப் ஆஃப் கம்ப்யூட்டர். இது இன்னைக்கு கிளாஸ் வந்து மெயினாக டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்னு அந்த சார்ட் ஞாபகம் வச்சாலே போதும். மொத்தம் 3 டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் இருக்குது. பேஸ் அண்ட் ஒர்க்கிங் அண்ட் பேஸ் அண்ட் சைஸ் அண்ட் பேஸ் அண்ட் ப்ராசஸ். அந்த 3 டைப் ஆஃப் பிரிக்கிறாங்க. இந்த பேஸ் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னா வந்து அனலாக், டிஜிட்டல், ஹைப்ரிட். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர் இப்போ இந்த மேட்ச் ஃபாலோவிங்கில் வந்து இது மேட்ச் பண்ண மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. இந்த 3 கம்ப்யூட்டர் எது சேர்ந்தது அப்படின்னா இது 3மே பேஸ் அண்ட் ஒர்க்கிங். ஸோ இது எல்லாமே பேஸ் ஆஃப் சைஸ், இது ப்ராசர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா அனலாக் அப்படின்றது தான். இப்போ அனலாக் இருக்குது தான் டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகும். அனலாக் அப்படின்னா சப்போஸ் நம்ம இப்போ ஒரு பைக்கில் ஒரு மீட்டர் இருக்குல்ல, அது வந்து அனலாக். ஸோ வீட்டில் எலக்ட்ரிக் மீட்லாம் பார்த்துருக்கோம். பழைய மீட்டரில் பார்த்தா ஒரு வீல் மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லா டிவைஸுமே உங்களுக்கு அனலாக் இருக்கும். நீங்கள் வாட்ச் இருக்குது, அதே வாட்சே பார்த்தா டிஜிட்டல் அண்ட் அனலாக் இருக்குது. அனலாக்கில் பார்த்தா உங்களுக்கு முள்ள பாயிண்டில் வச்சு போகும். அதுவே டிஜிட்டல் எப்படி இருக்குன்னா நம்பர்ஸ் வந்து விசிபிளாக தெரியும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு மிக்ஸ் பண்ணால் அது பேர் ஹைப்ரிட். அவ்வளோதான். ஹைப்ரிட் தனி கம்ப்யூட்டர் கிடையாது. டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் மிக்சர் கால்டு ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அப்போ அனலாக் அப்படின்னா ஒரு மிஷினரியா, இப்போ இடத்தட்டு முள்ள வச்சு போடுறாங்க அப்படின்னா அது என்ன டைப்னா அனலாக் டைப். அதே நம்பரில் போகுதுன்னா அது டிஜிட்டல் டைப். ரெண்டு மிக்ஸ் பண்ணியிருந்தா ஹைப்ரிட். ஸோ அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல், அனலாக், ஹைப்ரிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் அண்ட் சைஸை வச்சு இப்போ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர், ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர், மைக்ரோ கம்ப்யூட்டர், லேப்டாப் கம்ப்யூட்டர், டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், பிளான்டாப், இது எல்லாமே இருக்குது. இதனோட சைஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டிஃப்ரெண்ட் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு ஹைலைட்டான விஷயம் பார்த்தோன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்றத ரொம்ப ஹைலைட். ஸோ இருக்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டான கம்ப்யூட்டர் எதுன்னு கேட்டால் சூப்பர் கம்ப்யூட்டர் தான். ஸோ இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டான கம்ப்யூட்டர் எதுன்னு கேட்டோம்னா சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ அதனுடைய காஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ஹை, கோடிக்கணக்கில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக எழுத முடியாது. ஒரு கொஸ்டின் கேட்டுதான், நவ் டேஸ் யூசிங் சூப்பர் கம்ப்யூட்டர் அட் ஹோம் அப்படின்னு கேட்டுதான். ஸோ கண்டிப்பாக அதை ஹோமில் யூஸ் பண்ண முடியாது. அது பெரிய பெரிய அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது அனலைஸ்னால் இந்த நாசா இருக்காங்களா அவங்க, ஸோ சயின்டிஸ்ட்டு, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரோப்ளைன்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏரோப்ளைன்ஸ் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாங்க. ஸோ அது கான்செப்ட் வேறு கான்செப்ட் இருக்குது. பட் ரொம்ப பெரிய ஒர்க் ப்ராசஸ் பண்ண வேண்டிய வார்த்தை எல்லாமே இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ மிலிட்ரி ஆர்மி எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ தூரத்துலேருந்து வருது, என்ன வருது, எல்லாத்தையும் வித்தின் செகண்டில் அது வரும்போதே நம்ம டிசைட் பண்ணி அதை அங்கே அட்டாக் பண்ணதில்லை. ஸோ அப்போ அவ்வளோ ஸ்பீடாக கம்ப்யூட்டர் இருக்கணும். அதனுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கோடிக்கணக்கான ஸ்பீடு வந்து இருக்கணும் ஒரு செகண்டுக்கு. ஸோ அது மாதிரி கம்ப்யூட்டர் எல்லாம் சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே நார்மல் ஹோமில் யூஸ் பண்ண முடியாது. அது வந்து ஹை ரேஞ்ச் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேவா? ரொம்ப ஸ்பீடான கம்ப்யூட்டர். ஸோ அடுத்த லெவல் தான் இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்னா டீம் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ ஒரு பேங்க்லாம் இருக்குது, இப்போ எஸ்பிஐ பேங்க் இருக்குன்னா ஸோ இந்த பேங்க்கோட மொத்த டேட்டா ஒரு சர்வரில் ஸ்டோர் ஆகல, ஒரு இடத்த ஸ்டோர் ஆகுதுல, இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது தான் இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். ஸோ இப்போ டிஎன்பிசி அப்ளிகேஷன் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெயின் ஃப்ரேம் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சின்ன பேங்கிங்கோ அது மாதிரி அது மாதிரி ஒரு டீம் ஆஃப் சின்ன ஒர்க், ஓகேவா, ஒரு சின்ன லெவல் ஒர்க் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் தான். அங்கே சூப்பர் கம்ப்யூட்டர் பயன்படுத்தலாம். பட் அவங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடான கம்ப்யூட்டர் தேவைப்படாது. ஓகேவா? ஒரு பயங்கர ஸ்பீடாக ஒர்க் நடக்கணும் அப்படின்றது தான் அது தேவைப்படும். மெயின் கம்ப்யூட்டர் நார்மலாகவே ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி செக்ஷன்ஸ் எல்லாமே சின்ன ஒர்க் கம்பெனிஸ் ஆர்கனைசேஷன்லாம் எதில் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே நார்மல் கம்ப்யூட்டர் தான். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் அப்படின்னா இப்போ ஒர்க் ஸ்டேஷனாக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படின்னா அந்த லேப்டாப், அந்த கம்ப்யூட்டர் தான் நம்ம ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் சொல்கிறோம். ஸோ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்னா அது வந்து பர்சனல் கம்ப்யூட்டர் சொல்லுவோம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ஸோ மினி கம்ப்யூட்டர் அது ஒரு சின்ன கம்ப்யூட்டர், இதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. அடுத்து லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளப் டேப்பும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? ஒர்க் ஸ்டேஷன்னா இந்த நார்மல் இந்த சூப்பர் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுல கொஞ்சம் ஹை ஸ்பீடான கம்ப்யூட்டர் தான் ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் சொல்கிறோம். ஓகே, மினி கம்ப்யூட்டர். ஸோ இது வந்து சைஸை வச்சு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசர், அதுக்குள்ளே யூஸ் பண்ணுற சிபியு. ஓகே, அந்த சிபி சொன்னோம்ல, அதை வச்சு நம்ம கம்ப்யூட்டர் டிஃபைன் பண்ணுறோம். ரெண்டு மாடல் கம்ப்யூட்டர் எக்ஸ்டி அண்ட் ஏடி சொல்கிறோம். இப்போ எக்ஸ்டி அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை, அவுட் ஆஃப் செக்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ஏடி டெக்னாலஜி தான். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே ப்ராசஸ், அந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸ் சொன்னல, சிபியூ சொன்னல, அது எல்லாமே என்ன டெக்னாலஜி தான், ஏடி டெக்னாலஜி பேஸ் பண்ணி தான் உருவாச்சு. இந்த எக்ஸ்டி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? அப்போ ப்ராசஸ் பேஸ் பண்ணி ரெண்டு இருக்குது, எக்ஸ்டி அண்ட் ஏடி. ஓகேவா? ஸோ இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா கொஞ்சம் நோட்ஸ் பார்க்கும். ஸோ ஓகே, இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம்னா மெயினாக 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பேஸ் அண்ட் ஒர்க்கிங், அந்த பேஸ் அண்ட் சைஸ் அண்ட் கெப்பாசிட்டி அண்ட் பேஸ் அண்ட் ப்ராசஸ். ஓகேவா?
இப்போ பேசன் சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பேசன் ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தா டிஜிட்டல் கம்ப்யூட்டர், அனலாக் கம்ப்யூட்டர், டிஜிட்டல் கம்ப்யூட்டர், ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். ஸோ இது ஒர்க் பேஸ்டு. ஓகேவா? இது வந்து அனலாக்கு. ஸோ அனலாக் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஸ்பீடா மீட்டரு, தெர்மாமீட்டரு, வெயிட் கேஜி மிஷின்ஸ் அதெல்லாம் பார்த்தா அனலாக்ல இருக்கும். அதுவே இப்போ இது எல்லாமே இது எல்லா மிஷினுமே நமக்கு இப்போ என்ன இருக்குது, டிஜிட்டல் இருக்குது. ஓகேவா? அப்போ ஒரு மிஷின் அனலாக்ல இருந்து டிஜிட்டலில் கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஏன் கன்வெர்ட் பண்ணனா அனலாக்கோட டிஜிட்டல் வந்து அக்யூரன்சி அதிகமாக இருக்கும். அதனால தான் டிஜிட்டலுக்கு கன்வெர்ட் பண்ண. ஒரு சில ஒர்க்கை வந்து அன்லாக்காக தான் பண்ண முடியும், டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும். மேக்ஸிமம் இப்போ பெட்ரோல் பேங்க் போகிறீங்க, அங்கே போனீங்கன்னா பெட்ரோல் போடணும். அப்போ பெட்ரோல் போடும்போது உங்கள் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் தெரியும். ஆனால் அங்கே ஒரு மிஷின் ஒன்று ஒர்க் ஆகுது இல்லை, அது வந்து அன்லாக். ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. சிஎன்சி மிஷின் சொல்லுவோம். சிஎன்சி மிஷின்னா நம்ம கம்ப்யூட்டர் வந்து ஒரு சிக்னலை கொடுத்தோடனே அது அந்த ஷேப்ஸ் வந்து கட் பண்ணும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து கட் பண்ணி எடுக்கும். ஸோ அதுதான் சிஎன்சி மிஷின். அது ஒரு அன்லாக் மிஷின். ஓகேவா? இப்போ நம்ம பிரிண்டர் கொடுக்குறோம். இப்போ பிரிண்டிங் என்ன பண்ணும், இங்கேருந்து போயிட்டு அந்த சிக்னல் என்ன பண்ணுது, அது ஒர்க் பண்ணுது இல்லை, அந்த ஒர்க் பண்ணுறது தான் அனலாக் அப்படி சொல்கிறோம். ஓகேவா? அப்போ டிஜிட்டல் அனலாக் மிக்சர் கால்டு ஹைப்பர் கம்ப்யூட்டர். அப்போ டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன தெரியுது உங்களுக்கு? ஸோ இது அனலாக் கம்ப்யூட்டர், சாரி டிஜிட்டல் அனலாக் மிக்ஸ் பண்ண அது பேர் ஹைப்பர் கம்ப்யூட்டர். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், இதை பார்த்துங்க. ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ்லாம் என்ன கம்ப்யூட்டர்? அது எல்லாமே டிஜிட்டல் தான். லேப்டாப்பு, டெஸ்க்டாப்லாம் யூஸ் பண்ணுறது அது எல்லாமே என்ன டைப்ஸ்னா அது வந்து டிஜிட்டல் டைப்ஸ் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ ஓகே, இங்கே பாருங்க, இது எல்லாமே அனலாக் டைப்ஸ். ஸோ இது எல்லாமே டிஜிட்டல். ஸோ ரெண்டுத்தையும் சேர்ந்தா அது பேர் வந்து ஹைப்ரிட். ஒரு பேஷன் பற்றி பாரு, அவருக்கு சிக்னல் இங்கேருந்து எடுத்துன்னு போகிறதுக்காக அது யூஸ் பண்ணுவாங்க, அதோட ஆர்பிட்லாம் நம்ம காமிக்கும். ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹைப்ரிட் சொல்கிறோம். இதுவே இதுக்கு முன்னாடியில் பார்த்தா கிராஃபில் வரையும், பென்னு மாதிரி போயிட்டு வரையும், அப்போ அது வந்து அனலாக். ஓகேவா? அது சீக்வன்ஸ், இது வந்து சீக்வன்ஸ் சொல்லுவோம். ஆக்சுவலி என்னன்னா இது தொடர்ச்சியான தகவலை வந்து வாங்கி அதை வச்சு நமக்கு ப்ராசஸ் பண்ணுறது தான் அனலாக் பண்ணும். ஓகேவா? இது வந்து தொடர்ச்சியான தகவல் வராது. ஸோ அதோட தொடர்ச்சியான தகவல் வந்து பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. ஸோ கண்டினியூஸாக ஒரு அளவிட முடியுது, ஒருத்தர் வெப்பத்தை அளவிடுறதுக்கு இது மாதிரி ஸ்பீடு அளவிட பண்ணுறதுலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து இப்போ தான் நம்ம அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே யூஸ் பண்ணுறோம், டிஜிட்டல் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதனால் ஸ்டோரேஜ்லாம் பண்ண முடியாது. என்ன ஸ்டோரேஜ் பண்ண முடியாது? இப்போ நீங்கள் பைக்கில் வந்து நார்மல் மீட்டர் இருக்குன்னா நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் ட்ரிப் போகுதுன்னு ட்ரிப்பு ஆப்ஷனே இருக்காது. அதுவே நீங்கள் டிஜிட்டல் கிளாக் மீட்டர்னா மீட்டர் தான் நான் உங்களால் இந்த ட்ரிப் எவ்வளோ கிலோமீட்டர் உங்களால் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும். மெமரி இருக்குது. ஓகே, எதுக்கு மெமரி இருக்காது? அன்லாக்கு மெமரி இருக்காது, நம்ம டிஜிட்டலில் மெமரி இருக்கும். ஓகே, கிளாக் நார்மல் கிளாக்கில் நம்ம என்ன பண்ண முடியாது, அலாரம் செட் பண்ண முடியாது. பட் இதில் வந்து அலாரம் செட் பண்ண முடியும். ஓகே, இது மாதிரி ரிமைண்டர்லாம் நம்ம பண்ண முடியும். ஏன்னா அதில் மெமரின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதில் மெமரியே கிடையாது. ஓகேவா? ஸோ சார்ட்லாம் வரையறதுக்கு முள் இருக்கும், சார்ட்லாம் வரையும், அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது எல்லாமே டிஜிட்டல் ஃபார்ம் தான். அதாவது நமக்கு விஷுவலாகவே தெரியுது. எல்லாமே 0 சிக்னல் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. இது எல்லாமே விஷுவலாகவே தெரியும். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ணுற கால்குலேட்டர் கூட ஒரு டிஜிட்டல் தான். ஓகேவா? ஹைப்ரிட்னா டிஜிட்டல் ப்ளஸ் அனலாக் மிக்சர் கால்டு ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுவோம். பெட்ரோல் பம்ப் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி அங்கே டிஜிட்டலில் காமிக்கும், அது நமக்கு அது ஒர்க் பண்ணி தான் காமிக்கும். இப்போ இசிசி மிஷின் ஹாஸ்பிட்டலில். ஸோ இதெல்லாமே அதுக்கான எடுத்துக்காட்டுகள். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 0 வச்சு பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதா நம்ம டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சொல்கிறோம். அந்த இது மாதிரி வோல்டேஜ், டெம்பரேச்சர், ப்ரெஷர்லாம் கண்டுபிடிக்க வந்து ஸோ எதை யூஸ் பண்ணோம்னா நம்ம அனலாக் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி 2 கம்ப்யூட்டர் சேர்ந்தது தான் அது பேர் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது நம்ம என்ன சொல்கிறோம், கண்ட்ரோல் யூனிட் சொல்கிறோம். ஹைப்ரிட் கம்ப்யூட்டர் அப்படின்னா ஸோ ஹாஸ்பிட்டலில் ஐசியூ மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது, பெட்ரோல் பேங்க்லாம் யூஸ் பண்ணுறது ஹைப்ரிட் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் பாருங்கள். இது என்ன டைப்ஸ்? இது ஒரு அனலாக், இது ஒரு டிஜிட்டல். இது ரெண்டும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு டிவைஸ் இருந்தால் அது வந்து ஹைப்ரிட். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தது டிஃப்ரென்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இது வந்து இது துல்லியமாக இருக்கும், துல்லியம் இருக்காது, இதில் மெமரி இருக்காது, இதில் மெமரி இருக்கும். ஸோ அதே நம்ம சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும், இதனுடைய காஸ்ட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்கும், இதனுடைய காஸ்ட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? புரியாது? ஸோ ஓகே, இதில் இருக்க இந்த டிஃப்ரென்ஷியல் பார்த்துங்க. ஸோ இப்போ நான் பண்ணும்போதே நீங்கள் படிச்சுட்டு ஓகே பண்ண முடிஞ்சிடும், இந்த சப்ஜெக்டே முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேவா? அது சைஸ் பேஸ்டு இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டர் இருந்துச்சு, அது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். தெரிஞ்சிங்கன்னா மெயின் கம்ப்யூட்டர் சூப்பர் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் எங்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் எங்கே யூஸ் ஆகும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே யூஸ் ஆகும் தெரியணும். சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே யூஸ் ஆகும்னா ஸோ ஒரு பெரிய ஒர்க்லாம் பண்ணுறது தான் நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் ஆகும். ஓகேவா? ரொம்ப ஹை ஸ்பீடான ஒர்க். ஓகேவா? அது மாதிரி ஒர்க் தான் யூஸ் பண்ணுவோம். இது நிறைய பேர் நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம
மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நாமளும் யூஸ் பண்ணுற பிசி தான் பர்சனல் கம்ப்யூட்டர் சொல்லுவோம். ஓகே, வீட்டில் யூஸ் பண்ணுறது என்னது பர்சனல் கம்ப்யூட்டர். ஸோ கொஸ்டின் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் வீட்டில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய காஸ்ட் ஆஃப் ஐ வந்து அதிகம். அவ்வளோ ஸ்பீடான கம்ப்யூட்டர் நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து வந்து டைப் ஆஃப் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் கம்ப்யூட்டர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் தான் என்ன இருக்குது, சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. அது எங்கே இருக்குது, ஹை ஸ்பீடு, ரொம்ப அதிகமான ஸ்பீடாக இருக்கும். ஸோ அது எங்கே தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு, வெதர் ஃபோக்கஸ், வானிலை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும். ஸோ ரொம்ப தூரத்தில் இருக்கிற வச்சு ஆராய்ச்சி பண்ணணும்ல. அப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே பேரில் ஒரே டைமில் ஆயிரக்கணக்கான மல்டி யூசர் வந்து அதுக்குள்ளே உள்ளே போவாங்க. அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது பேங்கிங், அது மாதிரி இன்சூரன்ஸு, இந்த டிஎன்பிசி அப்ளிகேஷன் போகிறது, அது மாதிரி எல்லாமே வந்து இந்த மெயின் ஃப்ரேம் கான்செப்டில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து மினி கம்ப்யூட்டர். ஸோ இந்த மினி கம்ப்யூட்டர் அப்படின்றது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்மாலஸ்ட் சர்வருக்காக சின்னதாக இருக்க ஒரு கம்ப்யூட்டர் தான் அது. அடுத்து வந்து ஒர்க் ஸ்டேஷனில் நார்மல் கம்ப்யூட்டர் நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் அது கொஞ்சம் ஸ்பீடு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த ரேமு, அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுப்பாங்க. இந்த கேட் அப்படின்றதெல்லாம் அடுத்து கொஞ்சம் இருக்குது, நம்ம படிக்கலாம். ஓகே, கேடுன்றது இதுக்கு அந்த அந்த பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 3Dலாம் பண்ணுறாங்க, ஒரு போஸ்டர் வீடியோ கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா ஹை கெப்பாசிட்டிக்கு வேணும். நார்மல் கம்ப்யூட்டரில் அந்த வீடியோலாம் எடிட் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர் வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடாக கம்ப்யூட்டர் தான் பண்ண முடியும். அதை அனிமேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்தது மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ அந்த மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் டைப் ஆஃப் மைக்ரோ கம்ப்யூட்டர்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப், லேப்டாப், ஃபிலம் டாப், இதெல்லாம் மைக்ரோ கம்ப்யூட்டர் டைப்ஸ். இதுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. ஓகேவா? இதெல்லாம் நாமளும் யூஸ் பண்ணுறோம், நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறல இதெல்லாம். ஓகேவா? இதுக்குள்ளே எதாவது மேட்ச் பண்ணி கேட்பாங்க. ஸோ இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் எங்கே யூஸ் ஆகும் கேட்பாங்க, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் எங்கே யூஸ் பண்ணணும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மைக்ரோ கம்ப்யூட்டரில் இல்லை கட் மாடல்ஸ் என்ன டைப்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் இருக்க கேட்டால் இப்படி தான் கேட்க முடியும். ஸோ அதை மேட்ச் பண்ணிக்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பேஸ். இந்த ப்ராசஸ்னால் கம்ப்யூட்டரோட சிபியூ சொல்லல, அதோட பேஸ் வந்து ரெண்டாவது எக்ஸ்டி அண்ட் ஏடி. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுமே ஏடி டெக்னாலஜி தான். இந்த எக்ஸ்டி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நேம் வந்து 8088 இதனுடைய ப்ராசஸ் நேம் சொல்லுவோம். ஸோ இதனுடைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 80286. ஓகேவா? ஸோ இதை நம்மகிட்ட ஞாபகம் வச்சுங்க. இப்போ கேட்டால் வந்து இந்த ப்ராசஸ்க்குள்ளே டிஃபரெண்ட் கேட்டால் இதை மட்டும் மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். இதில் வந்து 8 பிட்ஸ் ப்ராசஸ் சொல்லுவோம். இது 8 பிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ இருக்கலாம் 16 பிட்டு, 32, 64 பிட்ஸ் தான் இப்போ இருக்க ப்ராசஸ் எல்லாமே. என்ன ப்ராசஸ் எல்லாமே இப்போ மோஸ்ட்லி நம்ம 64 பிட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இதை ரெண்டுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஓகேவா? ஆனால் அப்போ 8 பிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தா கண்டிப்பாக இல்லவே இல்லை. ஓகேவா? இதில் டெவலப் பண்ணதான் இந்த i5, i3, i7, i9 அப்படின்றது தான் இந்த ப்ராசஸ். ஓகேவா? இப்போ i3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு 3 பிரெயின் இருக்கிற மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து i5னா 5 பிரெயின் இருக்க மாதிரி, i7னா 7 பிரெயின்ஸு, இது i9னா ஸோ 9 பிரெயின்ஸ் இருக்க மாதிரி. ஓகேவா? ஸோ இதனுடைய ப்ராசஸ் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து டியூல் கோர் வந்துச்சு. டியூல் கோர்னு 2 ப்ராசஸ். அந்த டியூல் கோருக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன வந்துச்சு, i3, i5, i7, i9 சொல்லிட்டு ப்ராசஸ் நேம் வந்துருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் மோஸ்ட் ஆஃப் இது வந்து நார்மல் ஒர்க் யூஸ் பண்ணுவோம். அதை பற்றி இங்கே நோட்ஸ் இருக்குது, அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ யூஸ் பண்ணுற எல்லா ப்ராசஸ்னா இந்த எக்ஸ்டி டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னா இது ஓல்டஸ்ட் எக்ஸ்டர்ன் டெக்னாலஜி. என்னோடய ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நம்ம இதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இப்போ யூஸ் பண்ணுறது ஏடி டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னோட ஸ்பீட் பண்ண 64 பிட்ஸ் ப்ராசஸ் தான் 90% நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே பழைய ப்ராசஸ், இந்த நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகேவா? இப்போ எல்லாமே 64 ப்ராசஸ் தான். ஸோ அடுத்தது எக்ஸ்டி விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அட்வான்ஸாக இருக்கும். இதில் வந்து 64 பிட்ஸ் வரைக்கும் வேகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெல் இதில் இருக்க மாடல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்லாட்ஸ்லாம் நிறையா அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ராசஸ், இது வந்து சிங்கிள் ப்ராசஸ் சிஸ்டம் சொல்கிறோம். அதாவது இதில் எதில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏடி டெக்னாலஜி தான் இருக்கும்போது சிங்கிள் ப்ராசஸ் டெக்னாலஜி இருந்துச்சு. இப்போ எல்லாமே வந்து நமக்கு எக்ஸ்டி டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சிங்கிள் ப்ராசஸ் சிஸ்டம். ஓகேவா? இதில் சிங்கிள் ப்ராசஸ் சிஸ்டம் வந்து அந்த ப்ராசஸ்னால் அதாவது நம்ம சொன்னோம்ல இப்போ i3, i9லாம் சொன்னோம்ல. இப்போ i3னா 3 ப்ராசஸ் இருக்குள்ளார 3 பிரெயின் மாதிரி ஒர்க் பண்ணும். இது 5 பிரெயின் மாதிரி ஒர்க் பண்ண சொன்னேன்.
அதே மாதிரி சிங்கிள் பிரெயின். ஓகேவா? அடுத்தது வந்து டியூல் கோர் ப்ராசஸ் ஒன்று இருந்துச்சு. அது வந்து 2 பிரெயின் இருக்க மாதிரி. இப்போ எல்லாமே மல்டி கோர் ப்ராசஸ் தான். மல்டி கோர்ஸ்னால் இது டியூலோ இதில் வந்துடும். அதில் பார்த்தா ரொம்ப ப்ராசஸ் ஸ்பீடாக இருக்கும். ஓகேவா? என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டி கோரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பென்டியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் ஸ்பீடு. இப்போ பார்த்தோன்னா பென்டியம் ப்ராசர் ஒன்று இருந்துச்சு. இது வந்து எக்ஸ்ட்ரீலே வந்துச்சு நமக்கு. பென்டியம் ப்ராசர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். மொதல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கம்மியான ஸ்பீடு இருந்துச்சு. அப்போ நம்ம யூஸ் பண்ணோம் பேசிக் கார் மாதிரி வச்சுங்களேன். மொதல் யூஸ் பண்ண ப்ராசர். அதுக்கப்புறம் தான் நம்ம i3 ப்ராசருக்கு வந்தோம். அந்த பென்டியம்லேயே பார்த்தீங்கன்னா அந்த டியூல் கோர் ப்ராசர் இதுலேயே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் i3 ப்ராசர் வந்துச்சு. i3 வந்து கொஞ்சம் அதோட பெட்டராக ஸ்பீடு இருந்துச்சு. அதோட கொஞ்சம் ஸ்பீடு வந்து i5, அதுக்கப்புறம் i7. ஸோ நார்மலாக நம்ம பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் வாங்க வர போகிறோம்னா இப்போ i3 ப்ராசர் கிடைக்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் i5 வாங்கலாம். ஸோ இதே நீங்கள் கேமிங் பர்பஸ்லாம் வாங்க போகிறீங்க, கொஞ்சம் அட்வான்ஸாக கேம்லாம் விளையாட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக i7 போகலாம். இல்லை வீடியோ எடிட்டிங் அது மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம i9 வாங்கலாம். ஓகேவா? இது காஸ்ட் ஆஃப் லிவிங் அது வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் வாங்க அதாவது அந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ எக்ஸ்டிக்கு ஏடிக்கு உள்ள டிஃப்ரெண்ட் நான் முன்னாடியே பார்த்த மாதிரி தான். அங்கே வந்து பழைய மாடலு, இது வந்து நியூ டெக்னாலஜி. ஓகேவா? என்னுடைய மெமரி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதோட மெமரி வந்து ரேமோட மெமரி வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே, இதனுடைய டைப்ஸ். அடுத்ததில் வர கொஷின்ஸு. ஓகே, ஸோ பெட்ரோல் பங்கு பயன்படுவது வந்து ஹைப்பர் கம்ப்யூட்டர். ஸோ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யார்? ஃபாதர் ஆஃப் சூப்பர் கம்ப்யூட்டர் பேர். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோன்னா எக்ஸ்டெண்ட் 18 இது அட்வான்ஸ்டு. வங்கியில் பயன்படுத்துவது மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர். i3 i5 எந்த வகைன்னா பென்டியம் 4 சீரீஸ், அதாவது வந்து கோர் சீரீஸ். ஓகேவா? ஸோ ஓகே, இதுதான் இந்த கிளாஸு. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததை எல்லாத்தையும் கிளியராக தெரிஞ்சுங்க. ஓகேவா? என்ன படிக்கிறீங்களோ அன்னைக்கு அதை ஒழுங்காக படித்தா போதும். ஸோ எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் அவங்களால பதில் சொல்ல முடியும். ஏன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க எது கேட்டாலும் நீங்கள் இந்த 5 கொஸ்டின் தான் இல்லை, இது தவிர்த்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் பதில் சொல்ல முடியும். அந்த பேசிக்காக அந்த நோட்ஸ்லாம் பார்த்துட்டீங்க. ஓகேவா? தேங்க்யூ.